ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். நம்ம டெல்டா 7 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற சோசியல் செய்தி தக் லைஃப். கமல்ஹாசன் நடிப்பில் வெளியாக இருக்கும் படம். இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் பேசும்போது தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு சொன்னார். உடனே கர்நாடக அரசியல்வாதிகள் எப்படி தமிழில் இருந்து பிறந்ததுன்னு சொல்லலாம், 2000 ஆண்டுகள் பழமையான மொழி கன்னடம் அப்படின்னு வரைஞ்சி கட்டிட்டு பேட்டி கொடுக்கறது, தக்லை படத்துக்காக வைத்திருந்த பேனரை கிழிக்கிறது, போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. கமல்ஹாசன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா கர்நாடகாவில் படம் திரையிட முடியாது, படத்துக்கு தடை விதிப்போம்னு சொன்னாங்க. கர்நாடகாவில் முக்கியத்துவம் வாய்ந்த குடும்பம் ராஜ்குமார் அவர்களுடைய குடும்பம். ஈரோடு மாவட்டத்தில் தொட்டகஜனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு போய் சினிமாவில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் தான் ராஜ்குமார். அவருடைய மகன் புனித் ராஜ்குமார் சமீபத்தில் மறைந்து விட்டார். கர்நாடகாவில் தெய்வமாகவே வணங்கப்படுபவர். நிறைய நல்லது செய்திருக்கார் புனித் ராஜ்குமார். அவருடைய அண்ணன் தான் சிவராஜ்குமார். கர்நாடகாவில் செல்லம்மா சிவானான்னு கூப்பிடுவாங்க. ராஜ்குமாரின் சொத்துக்கள் மகன்களுக்கு பிரிக்கப்பட்ட போது தனக்கு வந்த சொத்துக்களை கர்நாடகாவில் ஒரு ட்ரஸ்டுக்கு தானமாக கொடுத்தார் சிவானா. கமல்ஹாசன் அவருடைய பேச்சில் அங்கு வாழக்கூடிய என் அண்ணன் குடும்பம், என் அண்ணன் மகன் சிவானா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடம்னு சொல்றார். அவ்வளவுதான். தமிழில் கன்னடம் பிறந்தது என்பது மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. பல வரலாற்று ஆய்வாளர்கள், மொழியியல் அறிஞர்கள் ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கிறார்கள். உண்மையைத்தான் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். அதை கன்னட வெறியர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதற்காக அவருடைய தக் லைஃப் படத்தை திரையிட மாட்டோம் சொல்லி தடை விதிப்பது அநியாயத்தின் உச்சகட்டம். கமல்ஹாசனுக்கு அரசியல்வாதிகளோடு பிரச்சனை வருவது புதிதல்ல. ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்திருக்கு. விருமாண்டி படத்துக்கு சண்டியர்னு பேர் வச்சதும் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி படத்தோட பேரை மாற்றணும், சண்டியர்னு பேர் வச்சா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கே வந்து போராட்டம் பண்ணுவோம்னு அறிவித்தார். அப்போதைய முதல்வர் அம்மா ஜெயலலிதாவிடம் பாதுகாப்பு கேட்டு போய் நின்னார் கமல்ஹாசன். அவங்க படத்தோட பேரை மாத்திட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் விருமாண்டின்னு பேர் வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் விஸ்வரூபம் படம் பிரச்சனை. தமிழக அரசு அந்த படத்துக்கு தடை விதிச்சாங்க. நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கினார். மீண்டும் தடை விதிக்கப்பட்டது. அப்புறம் நான் நாட்டை விட்டு வெளியேறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டார் கமல்ஹாசன். அதுக்கப்புறம் உள்துறை செயலாளர் மூலமா ஒரு குழுவை நியமித்து அந்த குழு கமல்ஹாசனோடு மத்தியஸ்தம் செய்து படத்தை வெளியிட்டது. அம்மையார் ஜெயலலிதா இந்த படத்துக்கு தடை விதித்தது குறித்து ஒரு பிரஸ் மீட் நடத்தினார். அந்த பிரஸ் மீட்டில் சினிமா திட்டமிடப்பட்ட ஒரு சூதாட்டம், இதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாகும்னு கேள்வி எழுப்பினார். அதன் பிறகு சர்ச்சையான பல காட்சிகள் நீக்கப்பட்டு அந்த படம் வெளியானது. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த சர்ச்சையெல்லாம் அந்த படத்துக்கு, விஸ்வரூபம் படத்துக்கு மிகப்பெரிய விளம்பரமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் தேவர் மகன் 2ன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். வழக்கம் போல் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்ப்பு தெரிவித்தார். அப்புறம் பிறகு அதையும் கைவிட்டார். இப்போ தக் லைஃப் படத்துக்கு கர்நாடகாரங்க ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் விளம்பரம் செய்திருக்காங்க. புஷ்பா 2 1000 கோடி கலெக்ஷன் பண்ணினது. அதுக்கு காரணம் வட இந்தியா மார்க்கெட் தான். அந்த டீம் வட இந்தியாவில் செய்த ப்ரொமோஷன் தான் காரணம். கன்னட சர்ச்சையினால் வட இந்திய சேனல்கள் நிமிடத்துக்கு நிமிடம் இந்த கன்னட சர்ச்சை குறித்து, கமல்ஹாசன் குறித்து விவாதித்து தக் லைஃப் படத்துக்கு எக்ஸ்ட்ரா விளம்பரம் செய்திருக்கிறார்கள். கர்நாடக தியேட்டர்களில் வெளியாகவில்லை என்றாலும் ஓடிடி தளத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தக் லைஃப் படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துவோம். இந்த கன்னட அமைப்புகள் செய்த போராட்டம் தக் லைஃப் படத்துக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்திருக்கு. வட இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஆகும் என்று நம்பப்படுகிறது. நன்றிகள் பல. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி.